அவர்களே, இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்படுகிறேன். இந்த வீடியோவை தள்ளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 9:15 அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் விட்டு தேசம் மாறுறோம், பிரச்சனை, போராட்டம். நான் எந்தெந்த இதே பிரச்சனையை பண்ணி பார்த்தேன், எந்தெந்த கடவுளையே வணங்கி பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணல, தேசமாக தெரியுறேன், என்னால் முடியல. ஆண்டவர் சொல்கிறார் பாரு, இயேசுவை நீ ஏற்றி கொண்டா நீ எந்த இடத்துல நிற்கிறன்னு ஆசைப்படுறாங்க, நிற்க வைப்பாருங்க ஆண்டவர். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அவர்கள் எந்த தேசத்தில் உருவாக்கப்பட்டார்களோ, எந்த தேசத்தில் அவர் முன்குறிக்கப்பட்டார்களோ அந்த தேசத்திலே அவர் என்ன பண்ணுவாராம், நிலவரம் பண்ணுவார், நிறுத்துவாராம். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ இனிமேட்டு நான் பிடுங்க மாட்டேன்பா, அந்த தேசம் தான் ஒன்று முக்கியமான தேசம், கடைசி பரியந்தான் அந்த தேசத்தில் தான் நிலைநிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து உறுதிப்படுத்துகிறார். யாரெல்லாம் என் பிரச்சனை இங்கே விட்டால் இல்லைம்மா, இந்த ஊர் விட்டால் அந்த ஊர், அங்கேருந்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எங்கெங்கேயும் சுற்றி வாடகை இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொந்தமான வீட்டை கொடுக்க போகிறார். இனி பிடுங்க மாட்டார். வாடகை வீட்டில் எத்தனை வீடு மாற முடியலையே அப்படின்னா சொந்த வீட்டை கொடுக்க போகிறாருங்க. அதுக்கு தான் உங்களோட பேசுகிறாரு. அதுக்கு தான் பொறுமையாக கேளுங்கன்றேன். எப்படின்னு சொன்னால், இனி நான் பிடுங்க மாட்டேன்ப்பா, இனி சுற்ற வேண்டிய வேலை கிடையாது. நான் என்ன பண்ணேன், அவனுக்கு சொந்தமான ஒரு கூடாரத்தை கொடுக்க போகிறேன். நான் குறித்த தேசம், அவர் குறித்த தேசம், இந்த தேசத்தில் தான் நீ வாழணும், இங்கே தான் நீ ஆணித்தம். அதான் சொல்கிறேன், அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இனி பிடுங்க மாட்டாராம். தேசமாக திரும்பி தரல, அங்கங்கே போகத்தல. ஏன்னா நான் உறுதிப்பட்டுட்டேன், என் பிள்ளை இந்த தேசத்தில் தான் வாழணும், கடைசி பிறந்து உங்கள் நிச்சயத்தை முத்திரை குத்துட்டாருங்க. பயப்படாதீங்க. என்னென்ன வாடகை வீடு, எவ்வளோ பிரச்சனை, லீஸுக்கு போனாலும் பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். ஆனால் ஆண்டவர் உங்களை பிடுங்க மாட்டேன். அதே இடத்துல நிலைநிற்க போகிறான்னா சொந்த வீட்டுக்கு கொடுக்க போகிறான்னு அர்த்தங்க. பயப்படாதீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வசனத்தை கேட்குற, வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் விடப்பட்ட குறை இருக்குமானா நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ பார்க்கணும் தொடர்ந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன். காட் பிளஸ்.